من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்கிறேன். வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் இந்த இரவு தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கும் அவர்கள் அனைவரும் மீது உண்டாகுமாறு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எதை போதிக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்வியலை நாம் அமைத்துக் கொண்டால் உலகத்திற்கு வேண்டுமானால் அது நன்றாக இருக்கலாம். ஆனால் இறை பார்வையில், ஒரு இஸ்லாமியனுடைய பார்வையில், மறுமையில் கை சேதப்பட்ட நிலையில் நாம் நின்று விடுவோம். அந்த அடிப்படையில் மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு இயற்கையாக சில குணங்கள் நமக்கு இருக்கும். அதில் சிலரை மார்க்கம் அங்கீகரிக்கும், சிலரை மார்க்கம் தடுக்கும். சில பேர் இயல்பாகவே பொறுமையா இருப்பாங்க. அல்லாஹ் அந்த பொறுமையை அங்கீகரிக்கிறான், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுகிறான். சில பேர் இயற்கையாகவே தீய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்ப அது போன்ற அந்த குணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுப்பான், எச்சரிப்பான். இன்னைக்கு மனிதர்களிடத்தில் மோசமான ஒரு பண்பு என்னவென்றால் பெருமை அடிப்பது. நீங்க எல்லாத்தையுமே வந்துருச்சு. ஆண்கள், பெண்கள், தௌஹீத் கொள்கை சொல்லக்கூடியவர்கள், ஆலிம்கள், பேச்சாளர்கள், அனைவர்களிடையே பெருமை வந்துருச்சு. ஒவ்வொருவரும் நம்மை அந்த இடத்தில் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பெருமை என்பது முதலில் யாருடைய குணம்? வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். படைத்து விட்டு அல்லாஹ் அனைவரையும் சஜ்தா செய்ய சொல்கிறார். ஃபஸஜது இல்லா இப்லீஸ். இப்லீஸை தவிர அனைவரும் படைத்தார்கள். மலக்குமார்களும் படைத்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், மனிதனை நான் படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு கருத்து சொன்னது மலக்குமார்கள். எல்லாம் மனிதர்களையா படைக்க போகிறார்? அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள். நாங்கள் உன்னை பெருமைப்படுத்துவோம், துதிப்போம், நாங்கள் இருக்கிறோம், எதுக்கு மனுஷன் கேட்டாங்க. அப்புறம் அல்லாஹ் இல்லை இல்லைன்னு சொல்லி மனிதர்களை படைத்தார். அப்ஜெக்ஷன் சொன்ன, அப்ஜெக்ஷன் நம்ம பார்க்க கூடாது, ஒரு கருத்து சொன்ன அந்த மலக்குமார்கள் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஜ்தா செய் ஃபஸ்ஜுது லி ஆதம் என்ற உடனேயே இறைவனுடைய கட்டளையாக அதை பார்த்து படித்து விட்டார். ஆனா இப்லீஸ் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அல்லாஹ் சொல்றதை பார்க்கல. அவன் என்ன அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், அவன் பணியாமல் நின்றுட்டான். அவன் அல்லாஹ் கேட்கிறான், நான் சொன்ன பிறகு பணியாமல் உன்னை தடுத்தது எது? அவன் சொல்றான், ஹலக்தஹு மின் தீன். அவரை நீ களிமண்ணால் படைச்சிருக்கிற. ஹலக்தனி மின் நார். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். வைக்கிற வாதத்தை பாருங்களேன். நான் என்னுடைய மூலதனம் நெருப்பு, ஆதமுடைய மூலதனம் களிமண். நெருப்பா களிமண்ணால் போட்டு பார்த்தா நெருப்பு தான் பவர் அதிகம். நான் எப்படி அவருக்குமே பண்ணி என்று
தான் யார், தன்னுடைய மூலதனம் என்ன என்பதனை யோசித்து பார்த்து அடுத்தவரை தாழ்த்தினான், பெருமை கொண்டான். அப்பா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், மறுத்தால் பெருமை அடித்தால் காஃபிராய் போய்விட்டார். அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு தெரியல பாருங்க, நம்ம படைச்சவன் சொல்ற கட்டளை அல்லாஹ் சொன்னா செஞ்சுட்டு போயிடணுங்கிறது மூளைக்கு வராம, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எதிர்த்தாப்புல இருப்பவன் யார் என்று சிந்தித்த காரணத்தினால் இன்றைக்கு விரட்டி அடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். மாணவர்கள் இடம் இல்ல. ஒவ்வொரு நேரத்திலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றாங்க. விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. எப்படியான ஒரு இழிந்த நிலைமையில் அவன் மாறிவிட்டான். இதுக்கு அடிப்படை காரணம் பெருமை என்ற ஒரு குணம் அவனிடத்தில் இருந்த ஒரே காரணம் தான், வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த பண்பு யாருக்குள்ளதுன்னு தெரியுதா? ஏதோ நம்ம வாப்பாருடைய முன்னோர்கள் உள்ள பண்பல்ல, ஃபிரௌன் போன்ற மனிதர்களாக இருக்கிற கொடூரக்காரருடைய பண்பல்ல, அபூ ஜஹல் போன்றவருடைய பண்பல்ல. இந்த மூலதனமான பண்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் என்ற ஒரு மனிதனை படைத்த அந்த துவக்க காலத்திலே இப்லீஸ் என்று விரட்டி அடிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒருவருடைய பண்பு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாமா? அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ லா தஹலல் ஜன்னா, அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார். நம்ம நினைக்கலாம் நம்மள பெருமை இல்லைன்னு. பெருமைனா என்ன தெரியுமா? அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, மக்களை மட்டமாக பார்ப்பது. நீங்க அப்படி பார்க்கிறவங்கள அழகால் பெருமை கொள்கிறான். நீங்க அழகுனா வெள்ளையா இருக்கிறது ஒரு அழகு, கருப்பா இருக்கிறவன் அழகு. அவன் ஹைட்டா இருக்கிறான், இவன் முட்டையா இருக்கலாம், முட்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், மூக்கு அப்படி இருக்கு, காது அப்படி இருக்குது. அப்படியே அழகை வச்சு நீங்க பெருமை அடிக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? அது பள்ளி கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் குறிப்பாக இளைஞர்களுடைய உள்ளத்தில் நான் அழகானவள், அவன் அழகு இல்லையா? பெருமை உன்னை ஒரு தோற்றத்தில், உங்களை ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் படைத்திருப்பதும் மற்றவரை ஒரு தோற்றத்தில் படைத்திருப்பதும் யார்? உங்களுடைய முயற்சியா? நான் வரும்பொழுதே என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் உதடு இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சிஸ்டமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணிக்காம வந்தோம். நான் இப்படி இருக்கிறேன் என்றால் அதற்கு நான் காரணம் இல்லை, அல்லாஹ் படைத்தான். ஒருவரை அழகு ரீதியாக நாம் குறைவுபடுத்தினால் பெருமை என்ற ஒரு குணத்தை தாண்டி இறைவனுடைய படைப்பினத்தை நாம் கேலி செய்கிறோம், விமர்சனம் செய்கிறோம், குறை காணுகிறோம். சாதாரண விஷயம் அல்ல. அழகில் பெருமை, கல்வியில் நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் டாக்டர் படிச்சிருக்கேன், நான் வக்கீல் படிச்சிருக்கிறேன், என்கிட்ட பேசலாம் ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். மார்க்கம் படிச்சாண்டே வந்துருச்சங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள்லாம், எவ்வளவு பெரிய பேச்சாளர், நான் பேசினா மக்கள் எல்லாம் அப்படியே உணர்வுகளோடு உணர்வு பொங்க இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெரிய பேச்சாளர்கள் போல பேச்சாளர்கள் வந்துருச்சு. ஒரு சின்ன இடத்துல பயன் பண்ணிக்கலாம். நான் 4 பேர்கிட்ட பேச மாட்டேன். 500 பேர் இருக்கும், 5000 பேர் இருக்கும், எல்லாம் அடிபட்டு போச்ச. என்ன பெருமை? 1000 பேர் இருந்தாலும் பேசிட்டியா? ஏன் 2 பேர் இருந்தாலும் சொல்ல மாட்டீங்களா? மார்க்கத்தை சொல்ற 1000 வருடம் வந்துருச்சு பெருமை. ஸ்டேட்டஸ்ல பெருமை பார்க்கிறோம்ல, நான் இருக்கிற தகுதி என்ன, அவனுக்கு தகுதி என்ன? இதையெல்லாம் தான் நபிகளால் சுக்குநூறாக உடைத்தார்கள். பிலால் அவர்கள் இழிவாக கருதினார்கள். எல்லாரும் மதிக்கல. அடிமை, கருப்பு நிறத்தில் உள்ளவர், சமுதாய அந்தஸ்து இல்லை. அப்படிப்பட்ட அடிமையான பிலால் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பை கொடுத்தார்கள் தெரியுமா? பிலாலே, நீங்கள் வாங்க சொல்லுங்கள். நீங்கள் வாங்க சொன்னாங்க பணக்கார, ஏழை, குறைசி, குறைசல்லாத எல்லாரும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர முடியும். நீங்கள் தான் முஅத்தின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்து யாரை அடிமையாக, யாரை மட்டமாக அந்த சமுதாயம் பார்த்ததோ அவரை உயர்ந்த இடத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். இந்த ஸ்டேட்டஸை தான் ரசூலுல்லாஹ் உடைத்திருந்தார். ஆனா நீங்க நம்மள்ட்ட இருக்கிற என் குடும்பம் எப்படி, என் குடும்பத்தினுடைய அந்த கல்வி எப்படி, பாரம்பரியம் எப்படி, ஊரை வைத்து பெருமை. இப்ப நான் வெளியூர்காரன்,
இப்போ ஊருக்கு வந்திருக்கிறேன், என்னங்க இது ஊரு, மனுஷமே வாழுவானா அப்படின்னு சொன்னா நீ எந்த சொல்லுவியா? பாய் நீங்க எந்த ஊரு? நம்ம தென்காசி கிட்ட. அதெல்லாம் ஒரு ஊரா? ஊர் பெருமை. ஊர் பெருமை பேசுறோம். என் ஊர் எப்படி தெரியுமா? என் ஊர் சாப்பாடு எப்படி தெரியுமா? என் ஊர்ல கிளைமேட். ஊர் நம்ம உண்டாக சேர்ந்து அல்லாஹ் உருவாக்கி ஒரு பூமியை வைத்துட்டு ஊர் வரை பிடிக்கிறோம். அப்படிதான் ரசூலுல்லாஹ்ல மக்கால உள்ளவங்க அவங்க பெரிய முஸ்லிம் அரபிகள் தான் பெரிய முஸ்லிம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா உடைத்தார்கள் நபியல்லாஹிரம். லா ஃபضل அரபி வலா அஜமி, அரபியை விட அரபி அல்லாஹ்வுக்கு எந்த சிறப்பும் இல்லை. வலாலி அஜமி அலா அரபி, அரபி அல்லாஹ்வை விட அரபியனுக்கும் அரபியனை விட அரபி அல்லாஹ் எந்த சிறப்பும் இல்லை, எல்லாரும் சமம் தான். வலாலி அஹ்மத் லா அஸ்வத் வலாலி அஸ்வத் இல்லா அஹ்மத், கருப்ப வெள்ளைய இவர்களுக்கு மத்தியிலும் எந்த பாகுபாடும் இல்லை. இல்லா பி தக்வா, இறையச்சத்தை தவிர. இறையச்சத்தையும் நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது, அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். ஊர்வரி வந்திருந்தல ஒரு இடத்துல நம்முடைய மாவட்டத்தை நம்முடைய ஊர் நம்முடைய தெருக்களை ஒரு தெருவரிகள் தனியா இருக்கு. நாங்க வேலத்தூர், நீ கிழக்கு. அதுல இஸ்லாமிய பிரிவுகள் ஹனபி ஷாஃபி. எப்படி இதெல்லாம் எப்படி ஏற்று இதைத்தான் உடைத்தார்கள். எல்லாம் உடைத்தது சுக்குநூறாக உடைத்தெறிந்தார்கள். அனைவரும் சமம். வெளியே சொல்றாங்க எல்லாரும் சமம்னு. நம்மகிட்ட லேச உள்ளத்துல வந்துருச்சு. அவர் புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அவர் இஸ்லாத்துக்கு வந்து 30 வருஷம் ஆயிருக்கும். புதுசா இஸ்லாத்துக்கு வந்து இது யாரு கேட்டா அவங்கள்ட்ட அப்படியே சொல்றது. நம்ம பயானுக்கு வர்றதுக்கு முன்னே கூட மதரசா மாணவர்கள் ஒரு பையன் வந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டீங்க. ஒரு பையன் சொல்ற ஆயிஷா இவனுக்கு அது வந்து சூறா தெரியுது, இவனுக்கு தெரியாது. பாவமான செய்யப்படுறோம். ஏன்னா நம்மள தனியாவே புதுசா இஸ்லாத்தை இருந்தவன அப்படியே வச்சிருக்கிறது. ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ண இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இது யார் கேட்டாலும் இதை ஏன் சொல்லணும்? அவர் ஒரு கருத்தை புதுசா இஸ்லாத்தை ஒருத்தர் ஏத்து ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் ஆகி ஒரு கருத்து சொன்னார் வைங்கள, இந்த மாதிரி நீங்க இப்படி செய்யறது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ஓ நீங்க என்ன சொல்லி தர உள்ளத்துல வருதுல பெருமை. இப்படி நடைமுறையில் பெருமை என்று பார்க்கும் பொழுது நம்மகிட்ட இல்லைன்னு நம்பிச்சிருவோம். உள்வி விவகாரத்தில் செல்லும் பொழுது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல அனைவரும் ஒரு சேர்ந்து இந்த பெருமையை ஆதரிக்கிறோம், பெருமை புழக்கத்தில் புழங்கிக் கொண்டிருக்கிறோம். சுவனத்தில் நுழைய மாட்டோம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் என்பவர்கள் அப்படிலாம் பெருமை அடிக்கக்கூடியவராக இல்லை. வரலாறுக்கு வரதுக்கு முந்தின ஒரு செய்தி. இந்த நடைமுறையில் சில வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு இருக்கிறேன், ஒரு 4 நாளைக்கு ஊருக்கு வரேன், 4 நாள் ஒரே சட்டையை போட்டு வரேன். நீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 5-6 பேர் சட்டையை மாத்தவே மாட்டியா? நான் மாத்துறதும் மாத்தாலும் உங்களுக்கு என்ன? நீங்க ஒட்டி போறீங்களா? நீங்க முக்கிய வச்சு காய போட போறீங்களா? நான் 10 நாளும் ஒரு சட்டையை போடுறேன், உங்களுக்கு என்ன பாதிப்பு? ஏதாவது துர்வாடை மாதிரி வந்தாலும் நீ மார்க்கத்துல அதை புறக்கணிக்கப்பட்டிருக்க செய்யக்கூடாது. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்கிறேன், எனக்கு தெரியும் கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வர்றேன், அது தெரிஞ்சதை போட்டு வர்றாரு. அப்ப ஒரு சபையில சர்வசாதாரண மாணவ மாணவிகள் இருக்குது. இன்னைக்கு கட்டையா பேண்ட் போட்டிருக்க, கிழிஞ்ச பேண்ட் போட்டிருக்கிற, பிஞ்ச செருப்பு போட்டிருக்கிற, என்ன இந்த போன் வச்சிருக்கிற, என்ன இந்த பைக் வச்சிருக்கிற, ஏன் இது வருது? பெண்களாக இருந்தா சில பேர் ஏழ்மையாக இருப்பவங்கள்ட்ட ஒரே ஒரு பரதா இருக்கும், புர்கா இருக்கும், அதை போட்டு வந்தா இப்ப பார்த்தா இந்த பொம்பளை தான் போடுது, இந்த ஷால் தான் போடுது, ஷாலை இல்லையா, ஷாலை கிழிஞ்சிருக்கு, புர்கா கட்டையா இருக்கு. அடுத்த விவகாரத்தில் நமக்கு என்ன வேலை? அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி, அவருடைய குடும்ப சூழல் எப்படி, அவங்க கிழிஞ்சு போட்டிருப்பாங்க, போட்டதை திருப்பி போடுவாங்க. நமக்கு என்ன? அல்லாஹ் கொடுத்த நிலை. நமக்கு அல்லாஹ் டெய்லி 10 சட்டை ஒரு அளவுக்கான அருள்முறை தந்திருந்தா நம்ம போட்டுக்குவோம். ஏன் அடுத்தால தாழ்த்துறது, அடுத்தால கேவலப்படுத்துறது, அடுத்தால கேலி செய்யறது? அது கூடாதுல்ல. அவருடைய பொருளாதார சூழல் அவ்வளவுதான். இது சர்வசாதாரணமா சபையில பேசுறப்ப நான் இருக்கிறேன், ஒரே சட்டையை போட்டுறோம்னா எனக்கு என்ன தலைவிதியா? ஏன்னா இல்ல, வருமானம் இல்ல. கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச வரலாம போட்டு வந்தா தேடி பிடிச்சி வீட்டுல எது கிழிஞ்சு அப்படி போட்டு வருவாங்களா? அவங்கள்ட்ட இல்ல.
நம்மை போன்ற ஆடைகளை, அணிகலன்களை, மொபைல் போன்களை, வாகனங்களை, செருப்புகளை வாங்கி குவிப்பதற்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்கவில்லை. அப்ப அது சார்ந்து ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இன்னும் மன ரீதியான ஒரு சிக்கலை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறோம், கேலி செய்கிறோம். அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு மாணவன் இப்படி சொன்னா அவன் என்ன செய்வான்? நம்ம கிழிஞ்ச பேண்ட் போட்டு சொல்லுவோம், போட்ட சட்டையே போடுறது மாணவர்கள் சொல்றாங்க, மாமாட்டவே அனுப்பிப்பான். பாப்பா கொண்ட பையனுக்கு பூசி கொடுக்குது. ஏன் அடுத்தவருடைய உள்ளத்தை எதுக்கு காயப்படுத்தணும்? சில புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க எப்படி பாதிப்படைவான். சார் எல்லாம் நமக்கு தரலைய சபையில நம்மளை கேவலப்படுத்துறாங்களே, அசிங்கப்படுத்துறாங்களே. சில பேருடைய பேச்சுக்கு பயந்து சில பேர் சபைக்கே வரமாட்டாங்க. என் உருவத்தை வச்சு, படிப்பை வைத்து, செயலை வைத்து, என்னுடைய ஆணையை வைத்து கேலி செய்வான். அதனால் என் மனதை தாக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு தனிமையில் நான் மிகுந்த விரக்தியில் இருந்து கொண்டிருக்கிறேன். இவனால் இந்த பாதிப்பு இருக்கிறது. சில பேரை பார்த்து ஒதுங்கி போறாங்கல்ல. நம்ம இருந்தா அடுத்தவனை இழிவுபடுத்தலாமா? அடுத்தவனை மட்டம் தட்டுவதால் பெருமை. அல்லாஹ் சொன்னார். இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக பேச்சில் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அதனுடைய பின்விளைவு தெரியாமல் பயன்படுத்துகிறார், அதன் காரணத்தினால் அவர் நரகத்துக்கு போய்விடுவார். கத்தியை விட வார்த்தைக்கு பவர் அதிகம். தமிழ் தீயினால் சுட்டப்படும் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவிடு. இதெல்லாம் மார்க்கு சொன்னது. அடிச்சு முடிஞ்சா கூட மன்னிச்சுக்குவான். வார்த்தையினுடைய காயம், அதனுடைய பதம், அது பதிந்த விதம் இருக்கு பாருங்க, அது மாறவே மாறாது. ஒருவரை நோக்கி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் என்றால் சிந்திக்க வேண்டும். பின்விளைவு என்ன? இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நம்மிடத்துல இந்த பெருமைக்கான அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அபுராஃபி என்ற ஒரு ஹிஜாஸ் என்ற பகுதியில், அபுராஃபில கூர்ந்து கேள்வி, ஹிஜாஸ் என்ற பகுதியில் அபுராஃபி என்ற ஒரு கொடியவர், பெரிய வியாபாரி. இவன் என்ன பண்றானா, ரசூலுல்லாஹ்வுக்கும் இஸ்லாத்திற்கும், இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் ரொம்ப துன்பம் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் ரொம்ப திட்டுகிறான். யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்து போர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறான். இவன் எதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வரலாற்று டப்பி பீஸ் இருப்பாங்கல்ல, ஒருத்தருக்கு போற அளவுக்கு ஆள் கிடையாது, பழைய அனுப்புனா போதும். அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு பழைய அனுப்பிச்சுவாங்க. நீங்க தளபதி, நீங்க போய் பணி நடத்துங்க, ஆளை முடிச்சுட்டு வர முடியுவாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு அதீக் என்ற நபி தோழர், அப்துல்லாஹ் இப்னு அதீக், இந்த நபி தோழர் என்ன செய்யறாங்கன்னா, படையை அழைத்துக் கொண்டு ஹிஜாஸ் என்ற பகுதிக்கு போறாங்க. அபுராஃபியை பார்த்து கதை முடிக்கிறது. அவன் பெரிய வியாபாரி இல்ல, பெரிய கோட்டையில இருக்கிறான், பெரும் பெரிய கோட்டை. கோட்டைக்குள்ள போய் ஒரு அட்டம் எடுக்கணும் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப அவர் தன்னுடைய சகோதரர் சொல்றாரு, நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் உள்ள போயிருவேன், நான் போய் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒரு பாத்ரூம் போற மாதிரி ஓரமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப கோட்டை வாசல்ல காவலாளி வாட்ச்மேன் நின்றுகிட்டு, எல்லாரும் உள்ளவங்க கதவை அடைக்க போறேன், எப்பா உனக்கு என்னங்க வேலை, சீக்கிரம் வா அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் இப்னு அதீக்குள்ள ஓடிடுறாரு. கதவு பூட்டப்பட்டுருச்சு. பூட்டி சாவி ஒரு இடத்துல கொடுத்து போட்டாச்சு. அல்லாஹ் இப்னு அதீக் அவங்க யோசிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கோட்டையில எங்க இருப்பான் அபுராஃபி? யோசித்துக் கொண்டு அவருடைய சப்தம் கேட்குது. ஒரு ஏணியை எடுத்து ஏணி மரம் வச்சு மேல ஏறுறாங்க பாடிக்கு. மொட்டமாடி ஏறி பல அறைகள் இருக்கிறது அந்த கோட்டை. ஒவ்வொரு கதவையும் திறந்து உள்ள போய் பூட்டிடுறாங்க. ஒரு ரூம் கருப்பட பண்ணுங்க, ரூம்குள்ள போறாரு, பூட்டி உள் வழியா தாப்பால் போட்டு போயிடுறாரு. என்ன காரணம்? அது அப்துல்லாஹ் இப்னு அதீக்கே சொல்றார்கள், ஒரு வேளை நான் உள்ள வந்துட்டே தெரிஞ்சா வெளியே இருந்தா அவன் வரணும், எல்லா கதவும் பூட்டி இருக்கும், உடைச்சி 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 வர்றதுக்குள்ள அப்புறம் அப்படியே நான் முடிச்சுவேன். அப்புறம் நான் கணக்கு தனி ரசூலுல்லாஹ் சொன்னதான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு கதவையும் உள்டாப்பால் இட்டுட்டே போயிட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அபுராஃபினுடைய நண்பர்களிடத்திலிருந்தும் குடும்பத்தார்களிடத்திலிருந்து விடைபெற்று தனிமையில் இருக்கும் பொழுது அறிந்து கொள்கிறார், இருட்டில் இங்குதான் அபுராஃபி இருக்கிறார் என்று அபுராஃபின் சத்தம் கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்கிறார், வாள் எடுத்து வீசி விடுகிறார். லேசா வாளுடைய அந்த காயம் அவருடைய மேடையில படுது.
ஆனா அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல அவனை கொண்ட மாதிரி தெரியலையே. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மீண்டும் கேட்கிறார்கள், என்ன அபுராபி என்னாச்சு, உதவி செய்யற மாதிரி ஒரு மிமிக்ரி இல்ல. அவனோட தாய்க்கு கேடு உண்டாகட்டும், எவனோ என்னை குத்திட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சப்தத்தை நல்லா உள்வாங்கிக்கிறார். கேதர் பண்ணிட்டு இங்கதான் இவன் நிக்கிறான், வாளை எடுத்தவனுடைய வயிற்றிலே ஆள சொல்லுகிறான். முதுகுல இருந்துச்சு ஆள்வாரி. ரசூல்லா சொன்னதை செஞ்சாச்சு. சாதாரணமா செஞ்சாலா? முதல்ல அறிவை பயன்படுத்தினாரு, உடல் உழைப்பை பயன்படுத்தினாரு, அடுத்த அறிவை பயன்படுத்தினாரு. அவன் அப்படியே அவனுடைய ஓசையை கேட்டு எப்படியாவது அவனை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி வீழ்த்தினார்ல. எவ்வளவு பெரிய திறமை! வீழ்த்திட்டு ஒவ்வொரு கதவையும் திறந்து 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 வெளியே வந்து ஏணி எடுத்து போட்டு இறக்கும் பொழுது ஏணியில கால் வைக்கிறேன்னு கீழே தலையில கால் வச்சு கீழே வந்துடுறாரு. கசரத்து சாப்பி அவருடைய கெண்டை கால் உடைந்து விடுகிறது. அமாமத்தி தலைப்பாகியை எடுத்து தன்னுடைய உடைந்த காலை அப்படியே கட்டுகிறார். அப்படியே கட்டுறார். கதவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார். கால் உடைஞ்சிருச்சு, இந்த கெண்ட கால் உடைஞ்சிருச்சு, எப்படி நடக்க முடியும்? கஷ்டம் தானே. வலி எவ்வளவு வலி இருக்கும். தலைப்பாகை எடுத்து கால் கட்டு போடுகிறார். போட்டு கதவனுடைய வாசலை அமர்ந்து கொள்கிறார். சொல்லிட்டு அந்த அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் சொல்றாங்க, லா அக்ருஜ லைலத்தன் ஹத்தா அலம அகல்துஹு. இந்த இரவில் நான் அவனை கொன்று விட்டேன் என்ற தகவல் தெரியாமல் அந்த கோட்டை விட்டு போக மாட்டேங்கிறார். ஓடி இருக்கலாம் தப்பிச்சு. அவர் செத்த செய்தி எனக்கு கன்ஃபார்மா தெரியும். தெரிந்தால்தான் இந்த கோட்டை விட்டு போக மீண்டும் மாட்டேன். இப்படி உறுதியாக நிற்கும் பொழுது பலம்மா சாஹதீக், காலை நேரத்தில் சேவல் கூவுகிறது. காம நாகை அந்த சுவற்றிலே ஏறி ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், அகலுஹிதாஸுடைய பிரதேசத்தில் உள்ள அபூராபி என்பவன் இறந்து விட்டான். அறிவிப்பாளர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் பண்டலத்து இந்த அஸ்ஹாபி ஃபகுல்து நஜா நஜா, தன்னுடைய தோழர்கள் வெளியே நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஓடி போய் சொல்றாரு, ஓடுங்கள், செல்லுங்கள், நம்ம கதையை முடிஞ்சாச்சு. யோசித்து பாருங்கள். உடைந்த காலுடன் நொண்டி நொண்டி தவண்டு தவண்டு அந்த வலியோடு நைட்டு விழுந்தவர் காலில சேவல் கூறுகிற நேரம், சுபுகுடைய நேரம், சகருடைய நேரம், அது வரையிலும் கால் உடைந்த வேதனையை அந்த சஹாபி தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ப்ராஜெக்டை நான் முடித்தே தீருவேன். அல்லாஹ்வின் தூதர் மீது உள்ள அந்த பாசம், அந்த வெறி, அந்த அன்பு அவரை அந்த கோட்டையிலிருந்து வெளியேற செய்யவில்லை. கால் உடைந்து எலும்பு உடைந்த வேதனை என்பது சாதாரண வேதனை அல்ல சகோதரர்களே. அவரே ஒரு கட்டுப்பட்டுக் கொண்டு இரவு முழுக்க அந்த இரவிலே அந்த பணியிலே கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். கால் நொண்டி தவண்டு தவண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? கத்தலல்லாஹு அமாராஃபி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் வாயில வர வார்த்தையை பாருங்க. போய் ரசூலுல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கொன்னுட்டேன்னு சொல்ல, அல்லாஹ் அபூராஃபியை கொண்டு விட்டார். பெருமையின் ஒரு சாயல் உள்ளத்துல வந்துச்சா? அறிவை பயன்படுத்தியவர் அவர், வீரத்தை பயன்படுத்தியவர் அவர், விவேகத்தை பயன்படுத்தியவர் அவர், பாதிக்கப்பட்டவர் அவர், கால் உடைந்தவர் அவர். எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் போன என் சகாபாக்கள் இருந்துட்டாங்க, நான் தந்திரம் பண்ணேன், உள்ள போனேன், ஏறி போனேன், கதவை கூட்டினேன், அவரை குத்தினேன், வெளியே வந்தேன், கால் உடைஞ்சு உங்களுக்காக காத்திருந்தேன், எப்படிலாம் வீரத்தை செயல் செஞ்சேன் என்று பகட்டு பேசவில்லை, பெருமை அடிக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், கத்தலல்லாஹு அபூராஃபி, அல்லாஹ் அபூராஃபியை கொன்று விட்டார். துளி அளவு அதனுடைய அந்த விஷயங்கள் ஏதும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவியால் தான் அனைத்தும் நடந்தது என்பதை பறைசாற்றினாரே நபிகளால் உருவாக்கிய தோழர்கள் எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு நம்ம ஒரு 10,000 பள்ளிவாசல் கொடுத்தா 11,000 சொல்லி காட்டுறவன். இந்த செங்கல் ஏன் உள்ளது, இப்படி என்னோட செங்கல் பாது, நான் கொடுத்த காசு உள்ளது, ஃபேன் என்னோடது, இஃப்தார் செலவு என்னோடது. பெருமவர்களை செய்த அந்த தர்மத்தை மார்க்கத்துக்காக உழைத்ததை சொல்லி காட்டுவது. ஏன் சொல்லி காட்டுறோம்? எதுக்கு சொல்லி காட்டணும்? ஒரு ஜமாத்துக்காகவும் ஒரு கிளைக்காகவும் ஒரு தலைவனுக்குமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முகப்பொருத்தத்தை நாடின எல்லா தர்மத்தையும் செய்கிறோம், எல்லா உதவிகளையும் செய்கிறோம். எதுக்கு சொல்லி காட்டணும்? எதுக்கு பெருமை அடிக்கணும்?
என்னுடைய அறிவு திறமை எப்படி தெரியுமா? என்னை யாருமே வாழ பண்ண முடியாது. எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். இப்படி எத்தனையோ பேர் விவாதத்தில் சந்திச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சகாபாக்கள் சொல்லலையே, சொல்வதற்கு தகுதியான நபர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட அதை அவர்கள் பிரதிபலிக்கவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதுவர் போட்ட உரம் அப்படி அவர்களுக்கு. பெருமை என்ற அந்த சாயல் அவருடைய வாழ்வில் வெளிப்பட்டதில்லை. அன்றுக்குரிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நம்முடைய மனதில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமை என்ற இந்த குணம் ஷைத்தானிடமிருந்து வந்த ஒரு குணம். இந்த குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்கவில்லை, மாறாக இதை எச்சரித்தார்கள். வலஹு கிப்ரியாத்தி ஸமாவாத்தி வல் அர்து, வானம் மற்றும் பூமியினுடைய பெருமை யாருக்குரியது தெரியுமா? அல்லாஹ்வுக்குரியது. நாளை கியாமத் நாளில் மனிதர்களாக இருப்பவர்கள், மிருகங்களாக இருப்பவர்கள், உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படும். ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்படும். தன்னுடைய வலது கரத்திலே அல்லாஹ் வானத்தையும், இடது கரத்திலே அல்லாஹ் பூமியையும் சுருட்டி கொண்டு அல்லாஹ் சொல்வான், அன மலிக், நான் தாண்டா அரசன். ஐனல் ஜப்பாரும் ஐனல் முத்தகப்பிரூன், உலகத்தில் பெருமடித்தவர்களா எங்க என்று அல்லாஹ் கேட்பான். பெருமடிச்சில, பாட்டு பேசல, தலக்கணம் முடிச்சில, எங்க இருக்க நீ சொல்லு. வலது கையிலே வானத்தையும் இடது கையிலே பூமியையும் சுருட்டி விட்டு அல்லாஹ் சொல்றான், அனமலைக்கு நான் தான் அரசன், பெருமை அடிப்பவர்கள் பாருங்கள் என்கிறான் அல்லாஹ். பெருமை என்ற குணத்திற்கு தகுதியான படைத்தவன் மட்டும்தான். அந்த பண்பை ஒரு காலமும் நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்து செய்யக்கூடாது. அப்படி பெருமை அடிக்கிற இந்த தீய குணம் என்பதை ஷைத்தான் கொண்டு வந்த குணம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் யாருடைய உள்ளத்தையும் பதமாக்குற பெருமைக்குரிய அந்த வார்த்தையோ செயலையோ சிந்தனையோ நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி பெருமை இல்லாமல் அல்லாஹ் தந்ததை பொருந்தி வாழ்வோம். லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய முகப்படுத்துவதற்காகத்தான் கொடுத்தோம். அதனுடைய கூலியை முழுவதுமாக இந்த உலகத்தில் யாரையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவர் மறுமையை நமக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு பெருமை இல்லாத மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் வாழ வைப்பானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.